Hello students, இந்த வீடியோல 9th Maths Chapter 1 Set Languageல Types of Set பார்க்கலாம். First let us see empty set or null set. So empty set அப்படின்னா null setனா என்னன்னு பார்த்தீங்கன்னா a set consisting of no element is called the empty set or null set or void set. அப்படின்னா என்னன்னா ஒரு செட்குள்ள எந்த எலமெண்ட்டுமே இல்லை அப்படின்னா that's called a empty set. See this, it is denoted by the null symbol. அங்கே ஒரு symbol இருக்கு இல்லையா, that's called a null symbol or empty parenthesis. அந்த parenthesisல எதுவுமே நம்ம மென்ஷன் பண்ணலை அப்படின்னா that's called a empty set. For example, a equal to x such that x is an odd integer and divisible by 2. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் என்ற எலமெண்ட்ஸ் இருக்குது, அது ஆட் இன்டீஜர் சொல்லியிருக்காங்க அண்ட் டிவைசபிள் பை 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட் நம்பர்ஸ் எல்லாமே டிவைசபிள் பை 2ஆக இருக்காது பிகாஸ் ஈவன் நம்பர் ஒன்லி த டிவைசபிள் பை 2. ஸோ அப்போ இந்த செட்டில் எந்த எலமெண்ட்ஸும் இருக்காது. ஸோ இட் இஸ் கால்ட் எ நல் செட் ஆர் எம்டி செட். The next example is the set of all integers between 1 and 2. So 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கிற all integers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1க்கும் 2க்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த integersமே இருக்காது. So it is also a null set. Next we are going to see singleton set. A set which has only one element is called a singleton set. ஸோ ஒரு செட்டுக்குள்ளே ஒரே ஒரு எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தட்ஸ் கால்ட் எ சிங்கிள்டன் செட் அப்படின்னு சொல்லலாம். See the example, a equal to x such that 3 lesser than x lesser than 5 then x belongs to n. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா x belongs to n means natural number. அந்த natural number எதுக்குள்ளேருந்து எது வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 and 5. ஸோ 3க்கும் 5க்கும் இருக்கிற நடுவில் இருக்கிற நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ தட் இஸ் எ சிங்கிள்டன் செட். அப்போ இந்த ஏன்ற செட்டுக்குள்ளே 4 என்ற எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் எ சிங்கிள்டன் செட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபைனட் செட். ஃபைனட் செட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா a set with finite number of elements is called a finite set. அதாவது ஒரு செட்டுக்குள்ளே கரெக்டாக இவ்வளோ தான் எலமெண்ட்ஸ் அப்படின்ற ஃபைனட் பண்ணியிருக்கோம் இல்லையா, that's called a finite set அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் த செட் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது ஒரு ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது நம்ம எண்ணி சொல்லலாம் இல்லையா. ஸோ தட்ஸ் கால்ட் எ finite set. The set of indoor and outdoor games you play, அதாவது நீங்கள் ப்ளே பண்ணுற ஒரு இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேம் சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்னு லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லிடுவீங்க, அவ்வளோதான் அப்படின்னு முடியுது இல்லையா. தட்ஸ் கால்ட் எ finite set. See the set of curricular subject you learn in school, this also finite set. Then last one பாருங்கள், a equal to x such that x is a factor of 36. 36ஓட ஃபேக்டர்ஸ் எல்லாம் அப்படின்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 6, 9, 18 and 36. ஸோ இது எல்லாமே வரும் இல்லைங்களா. ஸோ இதை தான் என்னன்னு சொல்லுவோம் ஃபைனட் செட். ஒரு செட் ஆஃப் ஃபைனட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இஸ் கால்ட் எ ஃபைனட் செட். நெக்ஸ்ட் ஒன் இன்ஃபைனட் செட். A set which is not finite is called an infinite set. அதாவது ஃபைனட் அப்படின்னா இவ்வளோ தான் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லுவோம். ஸோ இன்ஃபைனட் அப்படின்னா முடிவில்லாமல் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு இல்லையா, தட்ஸ் கால்ட் எ இன்ஃபைனட் செட். ஃபார் எக்ஸாம்பிள் 5, 10, 15. ஸோ இந்த சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா 5 டேபிள் அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ 3 டாட்ஸ் இருக்கு இல்லையா, அப்படின்னா கண்டினியூ ஆகிட்டே இருக்குது, இதுக்கு என்லெஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் எ இன்ஃபைனட் செட். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன், the set of all points on a line. ஒரு லைனில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சின்ன சின்ன டாட்ஸ் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு லைன் சொல்லலாம். ஸோ அப்போ ஒரு லைனில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் இன்ஃபைனட் செட் அப்படின்னு சொல்லலாம். Now we are going to see cardinal number of a set. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா the number of elements in a set is called the cardinal number of the set. அதாவது ஒரு செட்டுக்குள்ளே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிற கவுண்டிங் இருக்கு இல்லையா, that's called a cardinal number of the set. Then the cardinal number of a set is denoted by n of a, that is number of elements in the set. அதுதான் cardinal number of the set சொல்லுவோம். அதை தான் நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம், n of a அப்படின்னு டினோட் பண்ணுவோம். Next we are going to see equivalent sets. Two finite sets A and B are said to be equivalent if they contain the same number of elements.
ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தட் இஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தட்ஸ் கால்ட் எ ஈக்குவலன்ட் செட் தட் இஸ் இட் இஸ் ரிட்டன் ஆஸ் ஏ approximately equals to b அதாவது உள்ளே இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கணும் ஸோ அதை தான் கீழே டினோட் பண்ணியிருக்கோம் இஃப் ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவலன்ட் செட்ஸ் தென் n ஆஃப் ஏ ஈக்குவல்ஸ் டு n ஆஃப் பி n ஆஃப் ஏ அப்படின்னால என்ன அர்த்தம் கார்டினல் நம்பர் ஆஃப் த செட் தட் இஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஆஃப் த செட் ஸோ ரெண்டு செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா தட்ஸ் கால்ட் எ ஈக்குவலன்ட் செட் ஃபார் எக்ஸாம்பிள் A equals to ball bat and B equals to history geography. ஸோ ரெண்டு செட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ரெண்டு தான் இருக்குது ஸோ இட் இஸ் கால்ட் எ ஈக்குவலன்ட் செட் நெக்ஸ்ட் let us see equal sets. Two sets are said to be equal if they contain exactly the same elements, otherwise they are said to be unequal. அப்படின்னா என்னென்னா உள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா தட்ஸ் கால்ட் எ ஈக்குவல் செட் ஸோ ப்ரீவியஸாக ஈக்குவலன்ட் செட் பார்த்தோம் அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அதாவது கவுண்டிங் மட்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தட்ஸ் கால்ட் எ ஈக்குவலன்ட் செட் இதில் பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸுமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா தட்ஸ் கால்ட் எ ஈக்குவல் செட் see this in other words two sets A and B are said to be equal if every element of A is also an element of B every element of B is also an element of A அதாவது ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே பியில் இருக்கலாம் இல்லை பியில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே ஏல இருந்துச்சுன்னா தட்ஸ் கால்ட் எ ஈக்குவல் செட் ஃபார் எக்ஸாம்பிள் செட் ஏ ஈக்குவல்ஸ் டு 1 2 3 4 அண்ட் செட் பி ஈக்குவல் டு 4 2 3 1 ஸோ ரெண்டு செட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்குது பட் அதனோட ஆர்டர்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு ஆர்டர் சேஞ்ச் ஆனாலும் உள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸும் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் சேமாக தான் இருக்குது ஸோ திஸ் இஸ் கால்ட் எ ஈக்குவல் செட் நெக்ஸ்ட் ஒன் யூனிவர்சல் செட் A universal set is a set which contains all the elements of the sets under consideration and is usually denoted by U. For example, இப்போ நிறைய செட்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஸோ அந்த நிறைய செட்ஸில் நிறைய எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாமே சேர்ந்து ஒரே செட்டில் சொல்கிறோம் அப்படின்னா தட்ஸ் கால்ட் எ யூனிவர்சல் செட் ஸோ இட் இஸ் denoted by the symbol that is capital U. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய செட்ஸ் இருக்குது அது நேச்சுரல் நம்பர்ஸ் பற்றி சொல்கிறோம் அப்படின்னா அப்போது மொத்த நேச்சுரல் நம்பரும் யூன்ற செட்டில் இருக்கும் ஸோ திஸ் இஸ் எ யூனிவர்சல் செட் see this if A equals to எர்த் மாஸ் ஜூபிட்டர் ஸோ இது மூணுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டம் ஸோ அப்போ ஏன்ற செட்டில் இந்த மூணு எலமெண்ட்ஸ் இருக்குது அப்போ இது மொத்தமும் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லலாம் யூனிவர்சல் செட்டில் சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் சப்செட் ஏபின்ற ரெண்டு செட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஏல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் பின்ற செட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது எப்படி எழுதுவோம் பார்த்தீங்கன்னா ஏ சப்செட் ஆஃப் பி இது என்னன்னு சொல்லுவோம் இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா சப்செட் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அதாவது ஏல இருக்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே பின்ற செட்லேயும் இருக்கும் தட் இஸ் ஏ பிலாங்ஸ் டு ஏ இம்ப்ளைஸ் ஏ பிலாங்ஸ் டு பி ஸோ ஏன்ற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸு பின்ற செட்லேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஃப் இட் இஸ் நாட் இன் த செட் ஏ ஏல வந்து பியில் இருக்க செட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா இட் வில் பி டினோட்டட் பை ஏ நாட் சப்செட் ஆஃப் பி தட் இஸ் அந்த சப்செட் சிம்பிளில் ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்ட்ரைக் அவுட் இருந்துச்சுன்னா தட்ஸ் கால்ட் எ நாட் சப்செட் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல என் ஆஃப் ஏ லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு என் ஆஃப் பியாக இருக்கலாம் அதாவது பியை விட கம்மியாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா பிக்கு ஈக்குவலாக இருக்கலாம் அதனோட சப்செட் அதுதான் வந்து இதை மீன் பண்ணிகிட்ருக்கு நெக்ஸ்ட்டு பாருங்களேன் தி அதர் வே என்ன சொல்லியிருக்காங்கன்னா என் ஆஃப் ஏ கிரேட்டர் தென் என் ஆஃப் பி பியை விட ஏவோட எலமெண்ட்ஸ் கிரேட்டராக இருந்துச்சு at the same time there is at least one element in A that cannot be in B ஏல இருக்கிற ஒரு எலமெண்ட்ஸாவது பியில் இல்லை அப்படின்னா ஏ என்னது இட்ஸ் நாட் எ சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லலாம் see the example below ஸோ 1 சப்செட் ஆஃப் 1 2 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ 1ன்ற எலமெண்ட் இந்த செட்குள்ளே இருக்குது அப்போ இட் இஸ் எ சப்செட் இந்த எக்ஸாம்பிளில் பாருங்களேன் 2 4 இருக்குது பட் இந்த இடத்துல 1 2 3 தான் இருக்குது அப்போ இட் இஸ் நாட் எ சப்செட் பிகாஸ் 2ன்ற எலமெண்ட்ஸ் இருக்குது பட் 4ன்ற எலமெண்ட்ஸ் இதுக்குள்ளே இல்லை ஸோ அப்போ இட் இஸ் நாட் எ சப்செட் நெக்ஸ்ட் ஒன் ப்ராப்பர் சப்செட்
ஸோ ப்ராப்பர் சப்செட் இஸ் நத்திங் பட் எ சப்செட். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட்டாவது பின்ற செட்டை விட ஏன்ற செட்டில் கம்மியாக இருக்கணும். ஸோ அப்படி கம்மியாக இருந்துச்சுன்னா தட் இஸ் எ ப்ராப்பர் செட். ஸோ சப்செட் அப்படின்னாலே என்ன சொல்லியிருந்தோம், பியை விட ஈக்குவலாக கம்மியாக இருக்கலாம், இல்லை அட் த சேம் டைம் பிக்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அது சப்செட். ப்ராப்பர் சப்செட் அப்படின்னா பின்ற செட்டை விட அதில் இருக்கிற எலமெண்ட்ஸை விட ஒரு எலமெண்ட்ஸாவது ஏன்ற செட்டில் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் அது ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு சொல்லலாம். சி த எக்ஸாம்பிள், ஏ ஈக்குவல் டு 1 to 5 இருக்குது அண்ட் பி ஈக்குவல் டு 1 2 3 4 5. ஸோ இதில் வந்து 5 எலமெண்ட்ஸ் இருக்குது, இதில் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போது ஏ இஸ் எ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி. ஏன்னா ஒரு எலமெண்ட்ஸாவது கம்மியாக இருக்கணும்னா இங்கே 2 கம்மியாக இருக்குது. அப்போது இட் இஸ் எ ப்ராப்பர் சப்செட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஸ்ஜாயிண்ட் செட். Two sets A and B are said to be disjoint if they do not have common elements. அதாவது அது ரெண்டுத்துக்குமே காமன் எலமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா தட்ஸ் கால்ட் a disjoint set. See this A என்ற செட் இருக்குது, இங்கே B என்ற செட் இருக்குது, ரெண்டுமே டச்சே ஆகலை, காமனே இல்லை. ஸோ அதுதான் என்னென்னு சொல்லுவோம், டிஸ்ஜாயிண்ட் செட். ஸோ அனதர் வேலை என்னென்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி. இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமன், ஏக்கும் பிக்கும் காமனாக ஏதாவது எலமெண்ட்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை அப்படின்னா தட்ஸ் கால்ட் ஏ நல் செட். ஸோ இந்த சிம்பிள் நல் செட் சொல்லுவோம். அப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி நல் செட்டாக இருந்துச்சுன்னா ஏவும் பியும் டிஸ்ஜாயிண்ட் செட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பவர் செட். The set of all subsets of a set is called the power set of A. அதாவது ஏன்ற செட்டோட எல்லா சப்செட்டுமே சேர்ந்தது என்னன்னு சொல்லலாம், நம்ம பவர் செட் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் denoted by P of A. ஸோ P of A அப்படின்னா என்னென்னா பவர் செட் அப்படின்னு அர்த்தம். See the example, A equals to 2 3ன்ற ஒரு எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதனோட பவர் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இதனோட சப்செட் எழுதிடலாம். சப்செட் என்னென்னு வரும்னு பார்த்தீங்கன்னா எல்லா செட்டுக்குமே ஒரு நல் செட் இருக்கும், அட் த சேம் டைம் அதே எலமெண்ட்டும் சப்செட்டாக இருக்கும். ஸோ ஒரு நல் செட் அதே எலமெண்ட்ஸ் ஒரு சப்செட், இது ரெண்டுமே கண்டிப்பாக இருக்கும். அதை தவிர்த்து 2ன்றது ஒரு எலமெண்ட்ஸ் வந்து ஒரு செட்டாக இருக்கலாம், சப்செட்டாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு 3ன்ற ஒரு எலமெண்ட் ஒரு சப்செட்டாக இருக்கலாம். ஸோ அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதில் 4 சப்செட் இருக்குது. ஸோ therefore P of A equals to null செட்டு, 2ன்ற ஒரு செட்டு, 3ன்ற ஒரு செட்டு, 2 3 அப்படின்ற ஒரு செட்டு. ஸோ இது 4மே ஒரு பிரேசஸ்குள்ளே எழுதிருக்குள்ளே, தட்ஸ் கால்ட் எ பவர் செட் ஆஃப் A. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்களேன். ஸோ இங்கே n of A lesser than or equals to n of P of A அப்படின்னா என்னென்னா ஏவோட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எதை விட கம்மியாக இருக்குன்னா அதனோட சப்செட்ஸோட, தட் இஸ் P of Aனா சப்செட் எல்லாமே சேர்ந்தது தான் சொல்லுவோம் P of A. அந்த கவுண்டிங்கை விட n of A எப்பவுமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள், n of A equals to m, then n of P of A equals to 2 power m. இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபார்முலா தான் இது. ஃபார் எக்ஸாம்பிள் n of A, அதாவது ஏன்ற செட்டில் 2 எலமெண்ட்ஸ் இருக்குது, எம்மோட வேல்யூ 2ன்னு வச்சுக்கோங்க. அப்போனா அதனோட சப்செட் என்னவா இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் வந்துச்சுன்னா அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா 2 power m. ஸோ இப்போது நம்ம ஏவோட செட்டில் நான் 2 எலமெண்ட்ஸ் இருக்குன்னு, ஸோ அப்போ 2 power 2 equals to 4ன்ற ஆன்சர் வரும். இஃப் இட் இஸ் ஏவோட செட்டில் 3ன்ற எலமெண்ட்ஸ், அதாவது 3 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா n of P of A equals to 2 power 3, அப்படின்னா 8 சப்செட் வரும் அப்படின்ற அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்களேன், நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட். ஸோ ப்ராப்பர் சப்செட் அப்படின்னாலே அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட்ஸாவது நான் கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அப்போது ஃபார்முலாவில் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா n of P of A minus 1 equals to 2 power m minus 1. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.